வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நம்ம பட்டர் பீன்ஸை உரித்து எடுத்து வச்சுக்கிடலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 1/4 கப் பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அது ப்ரெஷர் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும். இதில் இருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நடுவில் கீரி 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த வெங்காயம் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/2 கப் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லைனா 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்தோட. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டர் பீன்ஸ் சேர்த்துடலாம். இது வந்து அப்படியே இந்த தண்ணியோட உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அப்போ தான் அந்த தூள் வகைகள் பச்சை வாசனையும் போகும். நல்லா இது இந்த பட்டர் பீன்ஸோட மிக்ஸ் ஆகிறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பட்டர் பீன்ஸ் கூட்டு ரெடி. இது சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.